சாமி நம்பிக்கையே இல்லாத எனக்கு திருப்பூர்ல இருக்க இந்த கோவிலுக்கு போய் அவங்க கொடுக்குற அந்த தேங்காய் மேல ஏறி நின்னதும் என்னோட வாழ்க்கையில இதுவரை நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் அப்படியே சொன்னதும் என்னாலேயே அதை நம்ப முடியல. காலையில 5 மணி போல திருப்பூர் அவினாசி ரோடு வஞ்சிபாளையம்ல இருக்க வாழை வாராகி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அதிகாலையிலேயே கோமாதா பூஜையோட ஆரம்பிச்சாங்க. உள்ள போனதும் ரொம்பவே பாசிட்டிவான ஃபீலா இருந்துச்சு. இந்த கோயிலோட விசேஷமே சுயம்புருவமா தோன்றி இருக்க ஸ்ரீ வாழை வாராகி அம்மன் தான். திருப்பூர் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ஊர்ல இருந்தும் இங்க பக்தர்கள் வர்றாங்க. பூஜையிலே சிறந்த பூஜையான கோமாதா பூஜை முடிச்சிட்டு வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதெல்லாம் பாக்குறப்ப உடம்பே புல்லரிச்சு போச்சு. இந்த வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு என்னைய உள்ள கூப்பிட்டு தேங்காய் மேல நிக்க வச்சு என்னோட ஒவ்வொரு கேள்விக்கும் தேங்காய் தானா சுத்த ஆரம்பிச்சிச்சு. என்ன பத்தியும் என் வாழ்க்கையில இதுவரை நடந்தது நடக்க போறது மன கஷ்டம் பண கஷ்டம் அதுக்கான சொல்யூஷன் எல்லாத்தையும் சித்தர் அப்படியே சொன்னாரு. அருள்வாக்கு கேட்டுட்டு உள்ள இருந்து வெளியே வரப்போ அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. வாரத்துல வியாழன் சனி மட்டும் அருள்வாக்கு கிடையாது. ஆனா வாராகி அம்மனை நீங்க எல்லா நாளுமே தரிசனம் செஞ்சுக்கலாம். பக்கத்திலேயே வாழை வாராகி அம்மனுக்கு பெரிய கோவிலும் கட்டிட்டு இருக்காங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா அவினாசி டு பல்லடம் ரோட்ல வஞ்சிபாளையம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பக்கத்து கட்டுல தான் சுயம்பு வாழை வாராகியம்மன் திருக்கோவில் தேங்காய் அருள்வாக்கு சித்தர் பீடம் அமைஞ்சிருக்கு. கல்யாண பிரச்சனை, தொழில் பிரச்சனை, படிப்பு, உடல்நிலைன்னு உங்களோட எல்லா கஷ்டத்துக்கும் நிச்சயமா இந்த கோயில்ல ஒரு தீர்வு கிடைக்கும்.